Hello and vanakkam. இது English Grammar for Tamil Speakers. Lesson 3 Simple Present. Present Simple Tenseல முக்கியமாக இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல் 2 items இந்த லெசன்லேயே நம்ம கவர் பண்ணிடுவோம். அண்ட் லாஸ்ட் ஐட்டம் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அது நம்ம அடுத்த லெசனில் கவர் பண்ணுவோம். Number 1 Functions of Present Simple Tense. Present Simple Tenseோட ஃபங்க்ஷன் என்ன, வேலை என்ன, பயன்பாடு என்ன, எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், ஏதாவது ஃபார்மேட் இருக்கா, இதெல்லாம் பார்க்க போகிறோம். பி வேர்ப் ஒரு ஸ்பெஷல் வேர்ப் இங்கிலீஷில். இதை ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்க போகிறோம். ஆக்ஷன் வேர்ப்ஸ் இது நார்மல் வேர்ப்ஸ், நார்மல் வினைச்சொற்கள், அதாவது ஆடுதல், ஓடுதல், விளையாடுதல், வாசித்தல், இந்த மாதிரியான வினைச்சொற்களை எப்படி பயன்படுத்தணும் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில். இதெல்லாம் தான் நம்ம ஓவராலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். டென்சஸ் காலம் 3 காலங்கள் இருக்குது தமிழ் மாதிரியே. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம், ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். இது தவிர ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது. சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இப்படி 4 ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. ஸோ டென்சஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கம்பைன் பண்ணி நமக்கு 12 காம்பினேஷன் இருக்குது. இதனால தான் நிறைய கன்ஃபியூஷனே. தமிழில் நமக்கு 3 காலம்தான், இங்கே 12 காலம் மாதிரி ஆயிடுது. அதனால தான் நமக்கு நிறைய தப்பு வருது. இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தப்பு இல்லாமல் எழுதவும் பேசவும் நம்மளால் முடியும். இந்த 12 காம்பினேஷன்ஸில் நம்ம இன்றைக்கி 1 பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், இது மாத்திரம்தான் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் சிம்பிள் நிகழ்காலம் தான், ஆனாலும் இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பொதுவான உண்மைகள், ரொம்ப மாறாத விஷயங்கள், இதை உணர்த்துறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரல் ட்ரூத் அண்ட் ஃபேக்ட்ஸ் பொது உண்மைகள், ஆல்மோஸ்ட் பெர்மனண்ட் சிச்சுவேஷன்ஸ், கிட்டத்தட்ட இந்த நிலைமையெல்லாம் மாறவே மாறாது அந்த மாதிரியான நிலைமை. ரூட்டீன் ஹேபிட்ஸ் நம்மளோட பழக்க வழக்கம், ஷெட்யூல்ஸ், டைம் டேபிள்ஸ், அட்டவணை, இதெல்லாம் லேசுக்குள்ளே மாறாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். Let's take a look at some examples. 3 and 4 make 7. 3 4 கூட்டினா 7. இது எப்பயுமே மாறாத ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். வாட்டர் பாயில்ஸ் at 100 degrees Celsius. தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். தி கவர்மெண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ் பீப்புள். அரசு தன்னுடைய மக்களை காக்கிறது. ஐ டோன்ட் லைக் பீட்சா. எனக்கு பீட்சா பிடிக்காது. ஷீ லிவ்ஸ் இன் சென்னை. அவள் சென்னையில் வாழ்கிறாள். ஐ பிளே டென்னிஸ் எவ்ரி டே. நான் டெய்லி டென்னிஸ் விளையாடுவேன், நிதமும் டென்னிஸ் விளையாடுவேன். த ட்ரெயின் லீவ்ஸ் at 6 PM. இந்த ட்ரெயின் 6 மணிக்கு கிளம்பும். மை கிளாஸஸ் ஸ்டார்ட் at 9 PM. என்னுடைய வகுப்புகள் 9 மணிக்கு ஆரம்பிக்கும். நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம முதல்ல பார்த்த ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ளே அடங்கிறோம். அதாவது ஜென்ரல் ட்ரூத் அண்ட் ஃபேக்ட்ஸாக இருக்கலாம், பொதுவான உண்மைகள். ஆல்மோஸ்ட் பெர்மனன்ட் சிச்சுவேஷன்ஸ், மாறவே மாறாது இந்த நிலைமையெல்லாம், லேசுக்குள்ளே மாறாது அப்படிப்பட்ட நிலைமைகள். ரூட்டீன் ஹேபிட்ஸ் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். ஷெட்யூல்ஸ் டைம் டேபிள்ஸ் அட்டவணை, இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் அடங்கிறோம். ப்ரெசன்ட் சிம்பிளில் நம்ம இந்த வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது நெவர் சாத்தியக்கூறே இல்லை, ரேர்லி ஒரு 20% நடக்கிற வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு 40% நடக்கும். 85% ஆஃப் த டைம் இது நடக்கும் அப்படின்னா ஆஃபன் அப்படின்னு சொல்லுவோம். 100% நடக்கும் அப்படின்னா ஆல்வேஸ். ஸோ நெவர், ரேர்லி, சம்டைம்ஸ், ஆஃபன், ஆல்வேஸ், இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். அது தவிர த்ரைஸ் அ மந்த், ஒன்ஸ் அ டே, ஆன் தேர்ஸ்டேஸ், இந்த மாதிரி வார்த்தைகளும் இந்த மாதிரி ஃப்ரேஸஸும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஐ பிளே டென்னிஸ் ஆன் ஃப்ரைடேஸ். வெள்ளிக்கிழமைகளில் நான் டென்னிஸ் விளையாடுவேன். ஐ பை மட்டன் ஒன்ஸ் அ வீக். மட்டன்னா வாரத்துக்கு ஒரு முறை வாங்குவேன். ஷி ஆல்வேஸ் கோஸ் பை பஸ். இவன் எப்போ பாரு பஸ்ஸில் தான் போவா. ஷி ரேர்லி கோஸ் பை கார். ரொம்ப சில வேளைகளில் தான் அவள் காரில் போவாள். மாறன் ஆஃபன் பங்க்ஸ் கிளாஸஸ். மாறன் ஒரு 80% அவன் கிளாஸை கட்டடிச்சுக்கிட்டே இருப்பான், மட்டம் போட்டுருவான். த மேனேஜர் சம்டைம்ஸ் ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹோம். எங்களோட மேனேஜர் எப்பயாவது வீட்டிலேருந்தும் வேலை பண்ணுவார். ஹீ நெவர் டெல்ஸ் லைஸ். இவன் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் மாறவே மாறாது, மாறுறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி, இப்படிப்பட்ட விஷயங்களை உணர்த்துறதுக்கு தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் சிம்பிளில் வேர்ப்ஸ் எப்படி இருக்கும்? சிங்குலர் நவுன், அதாவது ஒருமையோடு பயன்படுத்தும் போது மேக்ஸ், ஈட்ஸ்,
ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எஸ் சேர்ப்போம் நம்ம வேர்ப் கூட. ப்ளூரல் நவுன்ஸ் பன்மை கூட நம்ம பயன்படுத்தும் போது எஸ் சேர்க்க மாட்டோம். மேக், ஈட், ரன் இந்த மாதிரி தான் வரும். கயல் ரன்ஸ் ஃபாஸ்ட். கயல் வேகமாக ஓடுவாள். கயல் ஒருமை, அதனால் வேர்ப் வந்து நமக்கு ரன்ஸ். பீகாக் டான்ஸஸ் பியூட்டிஃபுல்லி. மயில் அழகாக நடனமாடும். பீகாக் ஒருமை, அதனால் வேர்ப் வந்து டான்ஸஸ். The students go to college by bus. மாணவர்கள் கல்லூரிக்கு பேருந்தில் செல்வார்கள். The students பன்மை, அதனால் go வந்திருக்கு, goes வரல. They play chess regularly. அவங்க சதுரங்கம் தவறாமல் விளையாடுவாங்க. They பன்மை, அதனால் verb play. The team works on the weekends too. சனி ஞாயிறுகளில் கூட இந்த குழு வேலை செய்யும். குழு ஒரு குழு, அதனால் அது ஒருமை. அதனால் நம்மளோட வேர்ப் எப்படி இருக்குது? ஒர்க்ஸ். பி அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குது இங்கிலீஷில். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக சமமாக தமிழில் ஏதாவது வினைச்சொல் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பி அப்படிங்கிற வேர்பை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஸ்டேட் இல்லைன்னா குவாலிட்டியை உணர்த்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட் அப்படின்னா நிலை, குவாலிட்டி அப்படின்னா தன்மை. ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இந்த பி அப்படிங்கிற வேர்ப் இஸ், ஆம், ஆர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம் எடுக்கும். கயல் இஸ் இன்டெலிஜென்ட். கயல் அறிவாளி. The car is expensive. இந்த கார் ரொம்ப விலை கூடினது. The children are in grade 2. 2வது வகுப்பில் 2ஆம் கிளாஸில் இந்த பிள்ளைங்க இருக்காங்க. I am a tennis player. நான் ஒரு டென்னிஸ் விளையாட்டு வீரர். இந்த 4 எக்ஸாம்பிள்ஸுமே பாருங்களேன், ஒரு நிலையையோ ஒரு தன்மையோ குறிக்குது. இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஒரு தன்மை. அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஒரு தன்மை. They are in grade 3 இது ஒரு நிலை. I am a tennis player அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தன்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறதுக்கு தான் நம்ம பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கே பார்க்குற மாதிரி பி வேர்ப் ஐதர் இஸ், ஆர், ஆம் இந்த மாதிரி ஃபார்ம் எடுத்திருக்கு. ப்ரெசன்ட் சிம்பிளில் இந்த பி வேர்போட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? I am, you are, he is, she is, it is, we are, they are. ஒருமையோட இஸ், பன்மையோட ஆர் வரும். ஐ, யூ விதிவிலக்கு. ஐ கூட ஆம் வரும். யூ ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் ஆர் தான் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் அதாவது வலது பக்கத்தில் நம்ம இதை கான்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி எழுதியிருக்கோம். ஐ ஆம் becomes I apostrophe M. I'm. You are becomes U apostrophe R-E. Your. He is becomes he apostrophe S. He's. She is becomes she apostrophe S. She's. It is becomes it apostrophe S. It's. We are becomes we apostrophe R-E. We are. They are becomes they apostrophe R-E. They are. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்குறோம், அதாவது நாட் இல்லாத சென்டென்சஸ். இப்போ இந்த சென்டென்சஸில் எந்த மாதிரியான வேர்ப் வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கயல் இஸ் அன் என்ஜினியர். கயல் ஒரு பொறியாளர். கயல் ஒருமை, அதனால இஸ். தே ஆர் டயர்ட். அவர்கள் சோர்வாக உள்ளார்கள். தே பன்மை, அதனால ஆர். நம்ம இந்த தே ஆர் இது ரெண்டையும் சுருக்கி தே ஆர் அப்படின்னு போடலாம். மாறன் இஸ் ஏர்லி டு ஆஃபீஸ் டுடே. மாறன் இன்னைக்கு சீக்கிரமே ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். மாறன் ஒருமை, அதனால இஸ். இட் இஸ் ஹாட். நல்லா சூடாக இருக்குது. இட்ஸ் ஹாட் அப்படின்னு சுருக்கியும் எழுதலாம். இட் ஒருமை, அதனால இஸ். ஐ ஆம் அன் இண்டியன். நான் ஒரு இந்தியன். ஐ கூட நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம். இதை சுருக்கி ஐம், ஐ அப்போஸ்ட்ரஃபி எம் அதுவும் போடலாம். ஐ எம் அன் இண்டியன். இது நெகட்டிவ் சென்டென்சஸ் நாட் வரும்போது என்ன ஃபார்மேட்? ஐ ஆம் நாட் ஆர் ஐ எம் நாட் சுருக்கி சொல்லும்போது. யூ ஆர் நாட், யூ ஆர்ன்ட். ஹீ இஸ் நாட், ஹீ இஸ்ன்ட். ஷீ இஸ் நாட், ஷீ இஸ்ன்ட். இட் இஸ் நாட், இட் இஸ்ன்ட். வி ஆர் நாட், வி ஆர்ன்ட். they are not, they aren't. இந்த எக்ஸசைஸில் நாட் யூஸ் பண்ணி, அதாவது இஸ் நாட் ஆர் ஆர் நாட் ஆர் ஆம் நாட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். கயல் இஸ் நாட் அன் என்ஜினியர். கயல் ஒரு என்ஜினியர் அல்ல. கயல் ஒரு மை இஸ் நாட். இதுக்கு பதிலாக கயல் isn't an engineer அப்படின்னும் சொல்லலாம்.
The coffee is not cold. The coffee isn't cold. Coffee cold இல்ல. They are not punctual. அவங்க punctual கிடையாது, டைமுக்கு வர மாட்டாங்க. They aren't punctual. It is not huge. அது பெருசு இல்ல. It isn't huge. She is not an American. She isn't an American. அவள் அமெரிக்கன் அல்ல. இந்த be verb வரும்போது எப்படி question form பண்ணணும்? யூசுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ் இல்லாட்டி நோ அப்படி தான் இருக்கும். ஆம் இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும். Am I? Are you? Is he? Is she? Is it? Are we? Are they? Questions எப்படி ஃபார்ம் பண்ணுறது? Kyle late to office. இதை கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணணும்னா is Kyle late to office? Kyle ஒருமை, அதனால் நம்ம is போட்டிருக்கோம். இந்த மற்ற மூணுக்கும் நீங்கள் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? You hungry? I early? மாறன் on Twitter? You வந்தாலே are தான் போடணும். Are you hungry? உனக்கு பசிக்குதா? I early. I வந்தா am போடணும். Am I early? நான் சீக்கிரம் வந்துட்டேனா? மாறன் சிங்குலர். இஸ் மாறன் on Twitter? மாறன் ட்விட்டரில் இருக்கானா? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். அதாவது இந்த கொஸ்டினுக்கு பதில் எஸ் இல்லாட்டி நோ அப்படின்னு வரும். நம்ம இனி பார்க்க போகிறது WH கொஸ்டின்ஸ். அதாவது why, when, where, what, how இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் be verb வச்சு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அதுதான் பார்க்க போகிறோம். Why Kyle late to office? இதை எப்படி நம்ம கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணணும்? Why is Kyle late to office? Kyle ஒருமை, அதனால் is போட்டுட்டோம். Where we? Why you late? How the food? இதெல்லாம் நீங்கள் கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். We நாம் பன்மை, அதனால் where are we? நம்ம எங்கே இருக்கோம்? You வந்தாலே are தான் வரும். ஸோ why are you late? நீ ஏன் லேட்டாக வந்திருக்க? ஃபுட் இது ஒருமை. ஹவு இஸ் தி ஃபுட்? ஃபுட் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது? இவ்வளோ நேரம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பி வேர்ப் வந்தால் அதை வச்சு எப்படி பாசிட்டிவ் சென்டென்சஸ் மேக் பண்ணணும், நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எழுதணும், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும், எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மற்ற மாதிரியான ஆக்ஷன் வேர்ப்ஸ் லைக் ட்ரிங்க், ரைட், ரீட், ஜம்ப், ஆக்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ் மேக் பண்ணணும், கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் குவிஸ் ட்ரை பண்ணலாமா? இதெல்லாம் பாசிட்டிவ் சென்டென்சஸ். இதில் ஆம், இஸ், ஆர் இந்த மாதிரியான வேர்ப்ஸ் வரும். எந்தெந்த சென்டென்ஸில் எந்த வேர்ப் வரும்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர்ஸை காமெண்ட்ஸில் எழுதுறீங்களா? They dash old. The boys dash healthy. You dash a scientist. He dash Kyle's brother. The students dash smart. இதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்சஸ். இதில் என்ன வரும்னு கண்டுபிடிச்சி காமெண்ட்ஸில் எழுதுங்க. ரம்யா and Venba dash friends. They dash tired. Arul dash hungry. She dash honest. My mom dash at home now. எஸ்என்ஓ கொஸ்டின்ஸ் இதை வச்சு ஃபார்ம் பண்ண முடியுமா? அதாவது இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு பதில் எஸ் இல்லாட்டி நோவாக தான் இருக்கும். You thirsty? Ramya smart? I right? The factory workers on strike? We going to France? இதை கொஸ்டின்ஸை மாற்றி நீங்கள் காமெண்ட்ஸில் எழுதுங்க. as opposed to yes no questions இதெல்லாம் WH questions. அதாவது இதுக்கு வெறுமனே எஸ் நோ மாத்திரம் ஆன்சராக இருக்க முடியாது, ஒரு டீட்டெயில்டு ஆன்சர் கொடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணுறீங்களா? why they tired? who you? how long the movie? where the mall? what your name? That's all for now. அடுத்த lesson present simple action verbs ஓட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.